ஒரு ஊர்ல கோவில்ல பிரசங்கம் பண்ற வேலை பார்த்துட்டு வர்றார் ஒருத்தர். அவருக்கு வெளியூர்ல இருக்க ஒரு கோவிலுக்கு பிரசங்கம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அந்த ஊருக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த கோவில் ஒரு பெரிய ஆற்றங்கரையை கடந்தாதான் போக முடியும். பக்கத்துல ஒரு பரிசல் இயக்குறவரும் இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு என்ன அந்த கோயில் கூட்டிட்டு போங்க, பரிசல் கூலி எவ்வளவு ஆகுதோ நான் கொடுத்துடுறேன்னு. ஐயா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, மக்கள் இன்னும் கூட்டம் வந்துருச்சுன்னா எனக்கு கூலி அதிகமா கிடைக்கணும். கூட சேர்ந்து அவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா மக்கள் வந்த பாடு இல்ல. பிரசங்கம் பண்றவர் பரிசல்கார்கிட்ட எனக்கு டைம் ஆகுது கோவில பிரசங்கம் பண்றதுக்கு, நாம கிளம்பலாம், உனக்கு கூலி வேணா கூட எக்ஸ்ட்ராவா தரேன்னு. அப்படி பரிசல்கார் பரிசலை இயக்கி நடு ஆற்றங்கரை கடக்கும் போது பிரசங்கம் பண்றவரு பரிசல்கார்கிட்ட உனக்கு ராமாயணம் தெரியுமான்னு கேக்குறாரு. ஐயா நான் படிக்காதவன், எனக்கு ராமாயணம் எல்லாம் தெரியாதுன்றாரு. ஐயோ உன்னோட வாழ்க்கையில கால்வாசி பகுதியை வேஸ்ட் பண்ணிட்டியப்பா. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மகாபாரதம் தெரியுமான்னு கேக்குறாரு. மகாபாரதத்துல எனக்கு தெரியாது ஐயான்றாரு. அப்போ பிரசங்கம் பண்றவர் உன்னோட வாழ்க்கையில அரை பகுதியை வேஸ்ட் பண்ணிட்டியப்பான்னு. அப்ப பரிசல்காரு கத்த ஆரம்பிச்சிரு. ஐயா சீக்கிரம் குதிங்க, தண்ணில சுழல் வரப்போது அதுல மாட்டிக்கிட்டோம்னா தப்ப முடியாது. அப்ப பிரசங்கம் பண்ற ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாதேப்பான்னு. பரிசல்காரரு அந்த பிரசங்கக்காரரை புடிச்சு இழுத்துக்கிட்டு கரை சேர்றாரு. கரை சேர்ந்ததுக்கு அப்புறம் பரிசல்காரரு பிரசங்கக்கார பாத்துட்டு வாழ்க்கைக்கு எது முக்கியமோ முதல்ல அதை கத்துக்கோங்க, மத்ததெல்லாம் அப்புறம் கூட கத்துக்கலாம். இப்ப நான் மட்டும் இல்லைன்னா உங்க முழு வாழ்க்கையுமே வீணா போயிருக்கோம். அந்த பிரசங்கம் பண்றவருக்கு தன்னோட தவறு புரிஞ்சுது. தனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பெருமையா நினைக்க கூடாது, மத்தவங்களுக்கு தெரிஞ்சதையும் பெருமையா நம்ம பாக்கணும்ன்ற தவற உணர்றாரு.